அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். ஆனி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும். இந்த ஆனி பௌர்ணமியானது ஜூன் 21ஆம் தேதியன்று வருகிறது. அதாவது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:16 மணி முதல் ஜூன் 22 சனிக்கிழமை காலை 7:29 மணி வரை இருக்கின்றது. இந்த பௌர்ணமியானது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை 7 மணி வரையும் இருக்கின்றது. இந்த ஆனி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில கிரக மாற்றங்களால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தினத்தில் கேது, அஷ்டம ஸ்தினத்தில் சனி, பாக்கிய ஸ்தினத்தில் சந்திரன் ராகு, தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய், லாபஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 15/6/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தனத்திலிருந்து அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் அயனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். மேலும் புதன் பகவான் ஜூன் 15 முதல் 29 வரை கடகராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 கடகராசியிலும் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்திரத்திலும் சஞ்சரிக்கின்றன. இதனால் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். மிகவும் ஏற்றமானதாகவும் வருமானமும் அதிகரிக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கப் போவதாகவும் இருக்கும். குரு பெயர்ச்சி அஸ்தங்கம் நீங்குவது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சாதகமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். வீட்டில் இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதி பிறக்கும். சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு, சொத்துக்களில் இருந்த வில்லங்கமும் நீங்கும். திடீர் செலவுகளும் உண்டாகும். தொழில் ரீதியாக இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகையை பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. உறவுகளின் பார்வையில் மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் இனிமையானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திடீர் வருமானம், திடீர் லாபம் போன்றவையும் கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சொத்து, நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த ஒரு வேலையையும் நாளை வரை தள்ளி போடுவதையோ அல்லது இந்த மாதத்தில் கவனக்குறைவாக இருப்பதையோ தவிர்க்க வேண்டும். 2ஆம் பாதியில் உறவினர்களுடனான ஒரு சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். குடும்பத்திற்காக செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாதத்தின் நடுப்பகுதியில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கும். ஒரு சில விஷயங்களும் தாமதமாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை தரும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும்.
குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவார். பணவரவையும் அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிக்க செய்வார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவையும் நனவாக்குவார். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனையும் அமைத்து கொடுப்பார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி ஜூன் 19க்கு முதல் வக்ரம் அடைவதால் உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயமும் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கும் இது அதிர்ஷ்டமான மாதம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவாக செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணமும் வசூலாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். மேலும் பரிகாரமாக இந்த ஆனி பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு தட்டில் ஒரு புறம் வெள்ளை மொச்சையும் மற்றொரு புறம் வெள்ளை சர்க்கரையும் பரப்பி வைக்க வேண்டும். இவற்றிற்கு இடையே அகல் விளக்கில் நெய் விட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பிறகு இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசல் அல்லது மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தெரியும் சந்திரனுக்கு காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லி வழிபட வேண்டும். பிறகு அந்த விளக்கை மீண்டும் பூஜை அறைக்கு எடுத்து வந்து வைத்து அது தானாக குளிரும் வரை எரிய விட வேண்டும். அடுத்த நாள் இந்த வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சையை
கால் படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும். இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி விளக்கு ஏற்றி வழிபடுவதால் சிவபெருமானின் அருளும் மகாலட்சுமி, சுக்கிர பகவான் மற்றும் சந்திரனின் அருளும் கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கையும் அமையும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.